வெல்கம் நண்பாஸ் அண்ட் நண்பீஸ். நான் உங்கள் சுரேஷ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான மகாதேவர் டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி பிரதோஷம், அதனால் ஏதோ ஒரு சிவன் டெம்பிளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சிபியும் நானும் பிளான் பண்ணி அப்படியே வந்தோம். அதாவது நாங்கள் ஆரம்பிக்கும் போது எந்த பிளானும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா சிபிக்கும் தெரியாது. நான் கிளம்பி கொஞ்சம் தூரம் அப்படியே வரும்போது தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஆமாம், இன்னைக்கு பிரதோஷம் இல்லை, அப்படியே நம்ம ட்ரிப்பை ஏன் ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு சிவன் டெம்பிளுக்கு சிபியை மேப் போட சொல்லிட்டேன். இன்றைக்கி சண்டே இல்லையா, ஸோ அதனால் எங்கேயாவது ரவுண்ட் அடிக்கலாம், ஏன்னா எனக்கு ஒரு நாள் தான் லீவு. சிபியும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ஜாப் போயிடுவான். அப்புறம் நானும் நாளைக்கு கடை ஓப்பன் பண்ணிடுவேன். அதனால் எப்போவுமே எங்களுக்கு சண்டே தான் ஃப்ரீ. அதனால் இந்த சண்டேயில் ஒரு நாள் நல்லா வெளியே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். அதுவே இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் டிவைன் வைபாக மாற்றியாச்சு. ஆனால் எங்கள் ஏரியாவில் இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லி சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கல. அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு கண்ணையே நம்ப முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் வீடியோவில் பார்த்துருக்கேன், ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன். அதாவது 1000 லிங்கம், சின்ன சின்ன லிங்கங்கள் சேர்ந்து ஒரு பெரிய லிங்கமாக, ஒரு மகாலிங்கமாக அமைச்சிருப்பாங்க. லிங்க வடிவில் மகாதேவர் இருப்பார். அப்படியே ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா லிங்கம் மட்டும் சொல்லக்கூடாது, அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த செட்டு அமைச்சிருக்காங்க. அந்த செட்டு பார்த்தீங்கன்னா கண்ணையே முதல்ல, அதாவது வண்டியை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் உள்ளே போனோன்னே என் கண்ணையே என்னால் நம்ப முடியல. அது அப்படியே ஒரு இடமா இருந்ததுனால அப்படியே பார்த்ததுல ஒரு மாசா இருக்கு அந்த இடம். அப்படியே கண்ணையே கொஞ்ச நேரத்துக்கு நம்ப முடியல, பிலீவ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் ஓரளவுக்கு அமைதியாக உட்காந்தப்பதான் எனக்கு நல்லா தெளிவாகவே பார்க்க முடிஞ்சது சொல்ல போனால். ஏன்னா அந்த செட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்தோடனே அப்படியே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது கண்ணில் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடங்க. சிபிக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சது. அப்படியே ஒரு அமைதி. பார்த்தீங்கன்னா இந்த இடம் நிறைய பேர்த்துக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். மகாதேவர் பாருங்க, அப்படியே அழகா எப்படி இருக்காரு பாருங்க. அப்படியே பக்கத்துல போய் நின்னா உடம்பெல்லாம் சிலிர்த்திருச்சு உண்மையாவே. அப்படியே ஒரு சரியான அமைதி. சொல்ல போனா கூட்டம் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேர் 30 பேர் தான் இருந்திருப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த இடம் தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த இடம் வேற எங்கேயும் இல்லை, நம்ம சிறுவாணி ரோட்லயே வந்தீங்கன்னா மாதம்பட்டியில இருந்து ரைட்ல தொண்டாமுத்தூர் போறதுக்கு ஒரு வழி இருக்குங்க. அந்த வழிதான், ரொம்ப பக்கத்துல தான். இந்த பையன் பார்த்தீங்கன்னா எப்படி தியான நிலையில இருக்கான் பாருங்க. ஆனா என்னன்னு தெரியல, இவனை மாதிரியே நான் இன்னைக்கு 3 பேர்த்த பார்த்துட்டேன். ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தரும் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாரு. அதே மாதிரி ஒரு ஷார்ட்ஸில் பார்க்குறேன், அவரும் ஒரு வயலின் வச்சுட்டு இருக்காரு. இதே மாதிரி ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தான். இன்னைக்கு 3 தடவை பார்த்துட்டேன் இந்த மாதிரி. என்னன்னு தெரியல, ஏதோ ரீசன் இருக்குமோ. ஆனால் பாவமாக இருக்குல்ல, அதை படுத்து தூங்கிட்டு இருக்குதுங்க. இடையில கூட ஒரு தடவை சிபியோட அக்கா வந்திருந்தாங்க. அப்போ கூட எங்களுக்கு போகலான்னு நினச்சோம், பட் வரல. ஆனால் பாருங்க, கரெக்டாக பிரதோஷத்தன்னைக்கு மகாதேவரை பார்க்கணும் இந்த இடத்துல அப்படின்ட்டு இருந்திருக்கு. நிஜமாக
அப்படியே ஒரு நல்ல டிவைன், நல்ல அமைதி. அதுவும் சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே வந்து தோப்பு தான் வச்சுக்கோங்களேன். அப்படியே ஃபேமிலியோட நிறைய பேர் வந்திருந்தாங்க. பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. சொல்ல போனால் நல்லா வந்துட்டு சாமி கும்பிட்டு அமைதியாக வந்து அந்த சுற்றி இந்த தோப்புக்குள்ளையெல்லாம் வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு நல்ல ஒரு வைபுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளைமேட்டுக்கும் அந்த சுற்றி இருக்கிற இடத்துக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது, வேற லெவலில் தான் இருந்துச்சு. பாவம் இவரை பூசாரி கூட்டிகிட்டு இருந்தாரு. என்ன இவ்வளோ பெரிய இடத்த வந்து கூட்டுறது தான் வந்து உண்மையிலுமே ரொம்ப கஷ்டம். அவர் வந்து ஒரு தென்னை மட்டை எடுத்து தான் வந்து கூட்டிகிட்டு இருந்தார். அதனால் இங்கே வரவங்க மேக்ஸிமம் வந்து எதுவும் குப்பை போடாமல் கொஞ்சம் வந்து சுத்தமாக பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி கோயில்கள்லாம் வந்துட்டு ரேர், ரொம்ப என்ன சொல்கிறது, யூனிக்கான ஒரு கோயில்கள். இந்த இடத்தையெல்லாம் நம்ம தான் வந்து அதே மாதிரி பார்த்துக்கணும். கொஞ்சம் சுத்தமாக வச்சுட்டோம்னா பிரச்சனை இல்லை. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வெள்ளிங்கிரி போகலான்னு தான் நினச்சேன். வெள்ளிங்கிரி போய் வெள்ளிங்கிரி ஆண்டவரை பார்த்துட்டு கும்பிட்டு வரலாம் தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் சடனாக வந்து எனக்கு தோணுச்சு, ஆமாம் இங்கே ஒரு கோயில் நம்ம வந்து ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கோம்ல, அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சித்தியை வந்து சும்மா செக் பண்ணி பாருன்னு சொல்லி போட சொன்னேன். கரெக்டாக அவளும் போட்டோன்னே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொன்னான். நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பிரதோஷத்தன்னைக்கு எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிவபெருமானோட சகஸ்ரலிங்கேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோயில். இந்த கோயிலில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா, கிட்டத்தட்ட 1008 லிங்கங்கள் சேர்ந்து ஒரு லிங்கமாக, ஒரு பெரிய பிரம்மாண்ட லிங்கமாக கோயில் அமைச்சிருக்காங்க. கோயில் உள்ளே வந்தால் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஒரு அப்படியே கண்ணே நம்ப முடியாமல் பிரம்மாண்டம் மாதிரி இருந்துச்சு. நான் வந்துட்டு போயிட்டு இப்போ ரிட்டன் வந்து தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த கண்ணையே நம்ப முடியல. ஒரு மாதிரி வந்து அந்த செட்டப் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அமைச்சிருப்பாங்க. அதுக்கு நடுவில் வந்து லிங்கேஸ்வரர் இருக்கிறாரு. அப்படியே நீ வந்து பார்த்தா அப்படியே ஒரு மைண்ட் பீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நிஜமாவே அது வந்து அவரே முதலே தியான லிங்கேஸ்வரர் சொல்லணுமா, அவரே தியான லிங்கம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இங்கே வரும்போது அந்த பீஸும் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்காவது வந்து பாருங்கள் இந்த பக்கம். இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவிநயத்து நம்ம சிறுவாணி ரோட்லேயே நேராக வந்தீங்கன்னா கரெக்டாக மாதம்பட்டியிலேருந்து ரைட்டு தொண்டாமுத்தூர் போகிற வழியில் திரும்பினோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு 600 மீட்டர் ரைட்டில் வந்துட்டு உள்ளே கட் ஆகும். நீங்கள் வந்தாலே முன்னாடி மெயின் ரோட்லேயே போட்டு வச்சுருப்பாங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே முடிச்சுட்டு நேராக தொண்டாமுத்தூர் போயிட்டோம். தொண்டாமுத்தூர் போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து சிபி நானும் கிளம்பணும். இந்த வழி பார்த்திங்கன்னா, நான் முதல்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு போவேன். நல்லா பார்த்திங்கன்னா ஒரு பச்சை பசேல்னு இருக்கும். இப்போவாவது நிறையா சைட்டெல்லாம் போட்டு விட்டாங்க உள்ள. பட் முதல்லலாம் ஒன்றுமே இல்லைங்க, சுத்தமாக அப்படியே வெறும் காடாக இருக்கும். நானும் சிபியும் பேக்கரிக்கு போய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம்.